ஹலோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா? உங்களுக்கு இந்தியாவில் எந்த வாய்ப்பும் கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வசந்த். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட குவைத்தோட ரெக்குவயர்மெண்ட் தாங்க வந்திருக்கு. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஈச் 5 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 180 குவைத் தினார் டூ 200 குவைத் தினார் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அரியர்ஸ் நாட் அக்செப்டபுள். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 30 ஏஜுக்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க 1 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க வாங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் வாங்க. கம்பெனி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. கம்பெனியில் வந்து உங்களுக்கு அகாமடேஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட் எல்லாமே வந்து கம்பெனியே கொடுத்துருதுங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன மாதிரி ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்ஸ்டலேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பம்ப் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உங்களுக்கு போஸ்டரே நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோவில். பார்த்து டீட்டெயில்ஸ் இது பண்ணிக்கோங்க. இந்த இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்கள் தகுதின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வாங்க, நம்பர் கேளுங்க. நான் உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். வழக்கம் போல் இல்லைப்பா, கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்க டைம் இல்லைன்னா கீழே நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸை கிராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒர்க்குக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பாய் பாய்.